வாங்க வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியாகவும் குயிக்காகவும் எப்படி தக்காளி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பெங்களூர் தக்காளி 12 எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இது மாதிரி தோல் வெடித்து வரும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு தலைப்பையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அரை மூடி எலுமிச்சம்பழத்தை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி நாட்டு தக்காளிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற தக்காளிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளெல்லாம் குறைச்சி கூட்டி செய்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் வெண்ணெய் விட்டு கரையும் போது இந்த தக்காளி பியூரி அதில் சேர்த்துக்கிட்டு கொதிக்க விடுங்க. அதில் தேவைக்கேற்ப உப்புத்தூள் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி விட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கொதித்து திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் தேவைக்கேற்ப மிளகுத்தூள், கார்ன் சிப்ஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சூப் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.